நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியினுடைய நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பார்ந்த இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளையும் அன்பையும் நாம் பெற்றுச் செல்வதற்கு இந்த இடத்துல நம்ம வந்து கூடியிருக்கின்றோம். இறைமகன் இயேசு நம்மளை படைக்கும் போதே ஒரு மனிதனாக படைத்தார். நம் கேட்கின்ற வரங்களை வாரி வழங்கின்ற வள்ளலாகிய இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பல நோய்களிலிருந்தும் நம்மளை நீக்கி வருகின்றார். இறைமகன் இயேசு நமக்காகவே இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டார். ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்து நமக்காகவே தன் உடலையும் உயிரையும் கொடுத்தார் என்ற நம்பிக்கை நமக்கு வருகின்றன. இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருடைய உள்ளத்தை பார்க்கின்றார். சுவை சுமந்து சுதந்திருப்போரே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று இறைமகன் இயேசு நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். துன்ப சுமையாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், பாவ சுமையாக இருக்கலாம், பல தொல்லையாளர் இருக்கலாம், பல பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனையாக இருக்கலாம், பல நோயாக இருக்கலாம், சாத்தானுடைய தொல்லையாக இருக்கலாம். எந்த நோயாக இருந்தாலும் எந்த தொல்லையாக இருந்தாலும் இறைமகன் இயேசு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன், நான் உங்களுக்காகவே காத்திருக்கின்றேன் என்று இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். சுவை சுமந்து சுதந்திருப்பவரே, வாருங்கள் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நம்மளுடைய கடவுள் வல்லமை மிக்கவர். அதாவது நாம் எந்த தவறாலும் நம்மளை மன்னித்து வழி நடத்தக்கூடியவர் நம்மளுடைய இறைவன். இறைமகன் இயேசு நமக்காகவே இன்றும் உயிருள்ள தெய்வமாக நம் மத்தியிலே இருக்கின்றார். இந்த இடத்தையும் இறைமகன் இயேசு உயிருள்ளவராக, சக்தி வாய்ந்தவராக, வல்லமை மிக்கவராக இந்த இடத்திலே அவர் பணி புரிந்து வருகின்றார். நிறைய மக்களுக்கு நன்மைகளை செய்கின்றார். நம்முடைய தாய் ஆரோக்கிய மாதாவை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கின்றவர். இந்த போதும் இந்த இடத்துல வந்து முடியாத ஒரு நோயாக இருந்தாலும் சரி, தூய சக்திகளாக இருந்தாலும் சரி, அதை கம்ப்ளீட்டாக ஒதுக்கக்கூடியவர் நம் தாய். தாய் கை வச்சா போதும் நெருப்பாக எரியும். எந்த சாத்தானா இருந்தாலும் கதறி இந்த இடத்தை விட்டு அந்த இருப்பிட இடத்தை பார்த்து ஓடியே போடும். அப்படி வல்லமைக்க தாய் இந்த இடத்துல இருக்கின்றார். நமக்கெல்லாம் இயேசுவிடமும் தாயிடமும் பரிந்து பேசி புனித அந்தோனியாரும் இந்த இடத்துல குடியிருக்கின்றார். அதாவது மூவரும் ஒரே கடவுள் என்று நாம் சொல்லுவோம். இது என்ன விளக்கம் என்றால், ஒன்று இயேசு வந்து நிற்பாரு, தாய் வந்து நிற்கும். அந்தோனியார் தான் பேய்களை ஓட்டுவார், செய்வார், சொல்லக்கூடியெல்லாம் அவர் தான் சொல்லுவார். இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னா, தாய்கிட்ட ஒரு இடம் கேட்பார். சில சாத்தான வந்து போராடி போமாட்டேன்னு சொன்னால் தாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பார், என்னம்மா செய்யலாம் அப்படின்னு. இப்போ அம்மா சொல்ல வார்த்தை ஒரே வார்த்தை தான், சிவ அடையாளம் போட்டு நீ விரட்டு,
அப்படி மீறிச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டேன்பா. அந்த அம்மா வந்து கையை நீட்டினா போதும், அக்கினியாக தான், அதாவது கையை வச்சாலே தீ பொடியாக தான் நிற்கும். நம்ம கையிலேருந்து வாரவே ஒரு நெருப்பு எப்படி மனுஷனை சுடுமோ அதே மாதிரி அந்த சாத்தானுக்கு சுட்டதும் அது தன்னாலே ஓடும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல பவர் இருக்கு. ஆனாலும் நமக்கு இப்போ வந்து பார்க்கையில் ஏதோ ஒரு கட்டடம், இதுக்கு ஏதோ ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக நான் நடத்தி கொடுப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்த போதிலும் நம்மளுடைய இந்த மக்கள் எத்தனை பேரோ எல்லா ஆலயத்துக்கும் போகலாம் வரலாம். ஆனாலும் சில காரியங்களை வந்து சொல்ல முடியாத வேதனையும் சொல்ல முடியாத ஒரு சுமையும் இந்த இடத்துல வந்து நான் இறக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து கடவுள் ஏற்கனவே குடியிருந்த இடம். ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, குடியிருந்த இடம் மாதாம்மா இருந்த இடம் தான். ஆனாலும் அதை வந்து ஒரு வீடாக உழைச்சாங்க, யாருமே இருக்க முடியல, இருக்க விடாது. நாங்களும் இந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுதுன்னா ஏன் கண்ணுக்கு பிறவோ இல்லை இந்த வீட்டுக்காரங்க கண்ணுக்கு பிறவோ யாருமே இதில் குடியிருக்க முடியாது. இது அப்படியே இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வரலாம், ஜெபம் பண்ணலாம், போகலாம். ஆனால் மக்கள் வருவாங்க, போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு விடுதலை உண்டு. போன மாதம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், கேரளாவுக்கு. நீங்களாம் கோயிலுக்கு போனீங்கன்னா கும்பிடுவீங்க, மெழுதிரி பற்ற போய் காணிக்க போடுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. பூசை இருந்தால் பூசையை பார்ப்பேன், நறுக்கண்ணை வாங்கிட்டு வந்தாச்சும். நான் மட்டும் எந்த கோயில் போனாலும் ஜெபம் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள வரலாறு என்ன, அது என்னென்ன புதுமைகள் நடந்திருக்கு, என்ன அற்புதம் நடந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னா நான் உள்ளே போய் பார்ப்பேன். ஒரு மாதிரி போனது கோயிலை கும்பிட்டா வெளியே வந்தால் அனுப்பி பார்த்தேன், அதெல்லாம் கிடையாது. கேரளாவுக்கு போன மாதம் நான் போயிருந்தேன் ஒரு கோயிலுக்கு. நீங்கள் அதெல்லாம் யாரும் போயிருக்க மாட்டேன் அந்த மாதா கோயிலுக்கு. உண்மையிலே அதான் மாதாவை வந்து பார்த்தா ஒரே உருவம் தான், தாய் வந்து ஒரே உருவம் தான். ஆனால் பல இடத்துலையும் பல புதுமைகளை செய்ய போய் தான் பல உருவத்தில் அது மாறி காட்டியிருக்குன்னா. இந்த இடத்துலையும் கடற்கரை ஓரம், கடல் பக்கம் தான். இப்போ தூத்துக்குடி இருக்குன்னா தூத்துக்குடி மாதா பக்கத்தில் இருக்க கடலை இது மாதிரி தான் இருக்குது. அந்த கடலுக்குள்ள ஒரு பிள்ளையோட ஒரு அம்மாலும், அதாவது அதை வந்து படகு தப்பும், அந்த படகு இருக்குது, அந்த படகுல தான் துடுப்பு போட்டு போகணும். துடுப்பு போட்டு அக்கறைக்கு போகையில் படகு கவுந்துட்டு தாயும் பிள்ளையுமே மூடிட்டாங்க. மூடினதும் எவ்வளவோ மீட்பு பணியெல்லாம் வந்து எல்லாருமே வந்து தேடி பார்த்தாங்க. 2 நாள் தேடி பார்த்தாங்க, கடலில் அவங்கள கண்டே பிடிக்க முடியல. அப்போ இறந்துட்டாங்க. மீன் சாப்பிட்டுட்டோம், என்ன சாப்பிட்டுட்டோம், எல்லாருமே அப்படி விட்டுட்டாங்க. இது நடந்த சம்பவம். 3வது நாள் அந்த தாய், அந்த மாதாம்மா வலையிலே சிக்கிக்கொண்டு வலையிலே தூக்கி கொண்டது கரையில் விட்டுருக்காங்க. அந்த தாயும் பிள்ளையும் 3 நாளாக தண்ணிக்குள்ள இருந்த தாயும் பிள்ளையும் உயிரோட கொண்டாந்து கரையில் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அப்போ எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஓடி இருக்காங்க. 2 நாள் நல்லா தேடி பார்த்தோம், நீ மீன் சாப்பிட்டுட்டு ஏதோ சாப்பிட்டுட்டுன்னு தெரியல, ஒன்றையும் காங்கலை, தாயுங்க 2 பேர்த்தையுமே காங்கலை. நாங்கள் எல்லாம் தேடி பார்த்தோம், அப்புறம் இறந்து போச்சு, ஏதோ மீன் சாப்பிட்டுட்டு நான் நினச்சோம். 3ஆம் பக்கம் உன்னை யார் கரையில் கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மாட்ட. இப்போ கோயிலானது ஒரு குடிசை கோயில் தான் இருக்கு. மாதா கோயில் இருந்திருக்கு, ஒரு சிறுவர் இருந்திருக்கு. ஆனால் கூரை, கடற்கரை ஓரம் கூரை. அப்போ அந்த பொம்பளையும் அந்த தாயுமே உயிரோட கொண்டாந்து மாதா கொண்டாந்து வலையிலே, அதாவது வலை விரித்து எப்படி மீன் பிடிச்சு கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி தூக்கி கொண்டாந்து வலையோட கொண்டாந்து வெளியே விட்டுட்டாங்க. நைட்டில் யாருக்கும் தெரியாது. காலையில் போகிறாங்க. இந்த பொம்பளையால் கோயிலுக்கு முன்னிருந்து தாயும் பிள்ளையும் சின்ன பிள்ளை தான், இவ்வளோதான் இருக்கும். அந்த பிள்ளைய கோயிலுக்கு முன்னே இருத்திட்டு இந்த அம்மா கூட்டியிருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்க்கையில் கேட்காங்க, நீ இறந்து விட்ட, உன்னை மீன் சாப்பிட்டுட்டு நினைச்சோம், நாங்கள் 2 நாளாக தேடி பார்த்தோம்,
எவ்வளவோ தேடி பார்த்தோம், வலை விரிச்சு பார்த்தோம், எல்லா இடத்துலையும் பார்த்தோம், உன்னை காங்கல. நீ 3ஆம் பக்கம் எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்டது அந்த அம்மா சொல்லிச்சான். என்ன இந்த மாதாம்மா தான் அந்த உருவத்தை பார்த்து சொல்லியிருக்கு கோயில்ல, இந்த மாதாம்மா தான் என்னை தூக்கி கொண்டாந்து கரையில் விட்டுச்சு. அதனால நான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் அதாவது என் மூச்சு இருக்கிறது வரைக்கும் இந்த அம்மாவுக்கு இந்த கோயிலை சுத்தப்படுத்தி நான் இங்கே இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அதே மாதிரி அந்த அம்மா செஞ்சிருக்கு, கடைசி வரைக்கும் செஞ்சிருக்கு. அப்போ இதை பெரும்பாலும் அது மலையாளத்தில் எழுதி போட்டிருக்கு. நீங்கள் மலையாளம் படித்தாலும் தெரியும், நான் படிக்காதவன் தான். என்கிட்ட அந்த வரலாறு நான் ஐயரை கேட்டேன், அங்கேயே வச்சு கேட்டேன், ஐயா என்ன வரலாறு எனக்கு தெரியலை. எல்லோரும் வந்தாவன் பிள்ளைகள் எல்லோரும் போத்தாங்க, எல்லோரும் கூப்பிட்டு வெளியே போயிட்டுவேன். நான் மட்டும் அந்த இடத்துல நின்று உள்ளோடி பார்த்தேன். வெளியே ஒரு போர்டு போட்டுருந்துச்சு, அதை மலையாளத்தில் போட்டுருக்கு. எனக்கு தமிழே தெரியாது, இப்போ மலையாளம் எப்படி தெரியும், தெரியலை. அப்போ நின்று கேட்டேன், ஐயாட்ட கேட்டேன், அந்த ஐயாட்ட கேட்டேன், இது என்னையா வரலாறு, இது என்ன காரணம், வலையோடு கொண்டாந்து ஒரு தாயும் பிள்ளையும் தூக்கிக்கிட்டு நிற்க இந்த மாதாம்மா அப்படி, அது என்ன காரணம்னு கேட்கையில் தான் ஐயா சொன்னார், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஆனார். நாங்களோட விசாரிக்கணும் பார்த்தா அது மலையாளத்தில் பேசுவது எனக்கு ஒன்றும் புரியலை. மாதிரி கொஞ்ச நேரம் நின்று அந்த கோயிலுக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பொம்பளையால் அங்கேருந்து வந்தது ஒரு விளக்கமாக தான் வச்சுருக்காங்க. அந்த கோயில் நேர்ச்சிக்கு விளக்கமாறு, எல்லா கோயிலும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன், அந்த கோயிலில் ஈக்கு மாதிரி விளக்கமாறு தான் எடுத்து வச்சுருக்குவேன் முன்ன கோயிலில் நேர்ச்சிக்கு. இப்போ ஒரு பொம்பளையால் அந்த ஒரு சிலுவை மரம் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்ன, அதை மட்டும் இப்படி கூட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், சரி ஏதோ கூட்டுங்க, உங்களுக்கு கூட்டுது ஆளாக இருக்கும் பொழுது அதை கூட்டுது, நல்லா நீட்டாக தான் வச்சு கூட்டிச்சு. மாதிரி அங்கேருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அதில் இந்த காப்பி கலர் அந்தோனியார் மாதிரி காப்பி கலர் போட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்தாங்க, இந்த விளக்கம் மாதிரி எடுத்து கூட்டினாங்க. எனக்கு ஒரு டவுட் ஆகிட்டு, என்னடா இது எல்லோரும் இந்த இடத்துல கூட்டுதாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஆனால் ஒரு ஆள் இருந்துச்சு, அதாவது தமிழ் பேசால ஒரு ஆள்கிட்ட போனேன். இதை என்ன கூட்டுதாங்க, எல்லோரும் விளக்கமாக சிஸ்டரும் கூட்டுதாங்க, எல்லோரும் விளக்கமாதிட்ட கூட்டுதாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். ஐயாவை புதுமை சொன்னார், இந்த கூட்டு என்கிட்ட சொல்லலை. அப்போ அந்த மாதிரி என்ன காரணம் கேட்கல, அந்த ஆள் சொல்லிச்சு, தமிழில் சொல்லிச்சு, ஐயா இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் சரி அவங்க நினச்சி வந்த காரியம் நடக்கணும்னா அந்த விளக்கமாற இடத்துல இதை கூட்டணும், சும்மா கூட்டுற மாதிரி 2 ஆட்டை கூட்டினாலும் போதும். அதனால அந்த விளக்கமாறு பூரா வச்சுருக்குன்னு 2 இடத்துல அவ்வளோ விளக்கமாறு இருக்குது, ஈக்கு மாதிரி தான் இருக்குது, 2 பெஞ்சில் இருக்குது வெளியில். நானும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த இடத்துல சரி என்ன காரணம், இது எப்படி இருந்துச்சு. அப்போ அந்த ஆள்கிட்ட கேட்கன்ட்டு மாதிரி ஐயா சொன்னார், நான் கேட்டேன். இப்போ அந்த ஆள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்க தான் ஐயா, இது 3 நாளாக, அதாவது 2 நாளாக தேடி பார்த்து தண்ணிக்கில் ஆச்சு, தண்ணிக்கில் 3 நாள் ஆகிட்டு கணக்கு. 3 நாள் ஆனது ஆளை காங்கலையா, அப்போ இறந்து 2 நாள் ஆகிட்டு. இப்போ மீன் சாப்பிட்ருக்கணும், இல்லைன்னா எங்கிட்டாச்சும் ஒதுங்கி இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம், ஒரு பக்கமும் காணல. 3ஆவது நாள் நைட்டில் இந்த அம்மா காலையில் பார்க்க கோயில் எல்லாம் திறந்து பார்க்கையில் கோயிலுக்கு முன்னே இன்னும் கூடிக்கிட்டு நிற்கு விளக்கமாறு எடுத்து, அந்த குழந்தைய கோயில் முன்னே வச்சுருந்துருக்கு. அப்போ அந்த அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க, என்ன காரணம், நீங்கள் எப்படி தப்பிச்சு வந்தீங்க, உங்களை யார் இந்த கரையில் ஒன்றா சேர்த்தா, நீ போய் 3 நாள் ஆகிட்ட, என்ன காரணம் அப்படின்னு கேட்கல. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் இந்த அம்மாட்ட வேண்டிட்டு தான் போனேன், போகையிலே என்னுடைய படகு கவுந்தது, படகுல போனாலும் தப்பிச்சிட்டாரு, இந்த 2 பிள்ளைகளும் உள்ளே போச்சு எடுக்க முடியலை, தாயும் பிள்ளையும். அந்த பிள்ளை வயிற்றோடு இப்படி கட்டி, தாயை வயிற்றோடு சேர்த்து பிடிச்சி கட்டி அப்படி படுத்த மாணிக்கு இருக்குது. அப்போ என்ன அப்படிங்கல, இந்த அம்மா தான் என்னை கொண்டாந்து காப்பாற்றி விட்டுச்சு. நைட்டில் 12 மணிக்கு என்னை கரையில் கொண்டாந்து வலையோட மீன் பிடிக்க மாதிரி வலையோட கொண்டாந்து வெளியே கொண்டாந்து விட்டுச்சு. இந்த அம்மா தான் என்னை காப்பாற்றுச்சு. அதனால் இந்த அம்மாவுக்கு நான் கடைசி வரைக்கும் தொண்டு செய்யணும், அதை கூட்டியே என்னுடைய காலத்தை நான் ஓட்டிக்கணும், நான் ஒரு பக்கம் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அது அதே இருந்திருக்கு. அங்கே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க, பணியோட செஞ்சுருக்கு. அப்போ இந்த வரலாறு நாம் பார்க்கையில் மாதாம்மா ஒவ்வொரு இடத்துலையும், அது அந்த இடத்துல மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு காட்சி, அந்த தாயினுடைய ஒரு பவரானது
எந்த இடத்துல மனுஷன் வந்து ஜெபத்திலும் தவத்திலும் வாரானோ அந்த மனிதனை அந்த தாய் அரவணைத்து அன்பு காட்டக்கூடிய ஒரு தாயாக ஒவ்வொரு இடத்திலையும் காட்சி கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், ஒரு நேரம் கண்டிப்பாக ஒரு மனிதன் உலகமெங்கும் தெரியுத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு காட்சி நடக்கும். கண்டிப்பா நடத்தி காட்டுவான் அந்த தாய், நடக்கையும் செய்யும். அதுக்கு ஒரு நேரம் வரும். நம்ம நினைச்சபடியால் நடக்காது. ஏன்னா நீங்க நினைச்சாலும் நான் நினைச்சாலும் நடக்காது. கடவுள் எப்போ வச்சிருக்காரோ அப்பந்தான் அந்த திட்டங்கள் நிறைவேறும். இப்படி அந்தனியாரை வந்து திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம். சில பேர் பார்த்துருப்பேன், சில பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. அந்தனியார் வந்து ஒரு பருவத்தில் வந்து விளையாண்டாரு. இப்போ சின்ன பிள்ளைகள் விளையாடாது. அப்போ வந்து ஊர்காட்டில் பார்த்துட்டா கிராமத்தில் விடிய விடிய விளையாடுங்க. இப்போ யாருமே விளையாட மாட்டாங்க. 6 மணி ஆனதும் கூட்டுக்கு அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டுருவாங்க. அப்போ வந்து 11 மணி 12 மணி வரைக்கும் எல்லா பிள்ளைகளுமே கிராமத்தில் விளையாடும். அப்போ அந்தோனியாரும் அந்த பிள்ளைகளோட விளையாட போனார் ஒரு பருவத்தில். ஏன்னா அந்தோனியார் வந்து சின்ன வயசுலேயே கடவுள் மேலே பக்தி உள்ளவர். அவர் சாமியாரை படிக்கிறதுக்கு முன்னே அவர் சின்ன பிள்ளையிலேயே வந்து கடவுள் மேலே பக்தி உள்ளவர். அப்போ அவர் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவார். படிக்கிற போனாலுமே சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒரு சிலுவையை வச்சு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உண்டு அவர்கிட்ட. ஒரு குறிப்பிட்ட வயசு வரையில் விளையாடையில் எல்லாரும் கண்ணை கட்டி விளையாண்டாங்க. தொட்டு பிடிச்சி கண்ணை கட்டி விளையாடையில் இவருடைய டேனு வந்துச்சு. அப்போ இவருக்கும் கண்ணை கட்டிட்டாங்க. துணியை வச்சு கண்ணை கட்டியாச்சு. நமக்கு விவரம் தெரியும், இதில் பெரிய அளவில் இருக்குங்க, விவரம் தெரியும். மண்பானைகள் தான் அப்போ வந்து தண்ணி எடுப்போம், சாப்பிட்றது எல்லாமே மண்பானை தான். அப்போ தண்ணி எடுத்துட்டு ஒரு பெண் அப்படி கூட நடந்து போகையில் இவர் கண்ணை கட்டி விட்டது தெரியல. அந்த பொண் அதாவது அந்த பொம்பளை மேலே மோதிட்டாரு. மோதினு தலையில் இருந்த பானை மம்பானை கிளை உடனே எப்படி இருக்கும், சில்லி சில்லா நொறுங்கி போச்சு. அந்த அம்மாவுக்கு இருந்ததே ஒரே பானை. அதான் அந்த யாரும் தெரியாது சின்ன வயசுல. அப்போ இவரை பேசுனாங்க. பேசுனது இவர் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கடவுள்கிட்ட வேண்டினார். வேண்டி சிறுவாடையாளம் போட்டு அந்த பானை ஒண்டிச்சது. அதாவது அந்தோனியாருடைய வரலாறை பார்த்தோம் என்றால் உண்மையிலே தெரியாத ஆள் இருக்காது. யாருமே சின்ன பிள்ளையா இருந்தாலும் தெரியும். ஆனாலும் சில வரலாறு வந்து யாருக்கும் புரியாது, தெரியாது. ஆனால் வியாழக்கிழமை எல்லா இடத்துலையுமே அந்தோனியார் இருக்க ஆலயமெல்லாம் பிறந்த விழா கொண்டாடினாங்க. அப்போ அதுல வந்து பாருங்க, மனிதனை ஒரு நிலையாக உருவாக்கக்கூடியவர் இறைமகன் இயேசு. எல்லாத்தையுமே படைத்த தெய்வம். அவர் வந்து ஒவ்வொரு குறிப்பிலையும் ஒவ்வொரு மனிதனை படைக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அருளையும் சக்தியும் கொடுக்கின்றார். ஞானத்தையும் வல்லமை கொடுக்கின்றவர் இறைமகன் இயேசுதான். அவர் எப்பொழுதுமே நம்முடைய ஆலயத்துக்கு போனாலும் சரி, நீங்க ஆலயத்துக்கே போகாம இருந்தாலும் சரி, வீட்டில் வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம வேலையை ஒதுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா அதுல ஒரு அற்புதம் நடக்கும். மனசுல ஒரு நிம்மதி வரும். சில பேர் போவோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், கும்பிடுறோம், கும்பிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி ஒரு ஆலயத்துல போய் நாம் கும்பிட்டாலும் சரி, நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி,
வீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தெரியாதவங்க வந்து யாருமே ஜெபம் சிலருக்கு தெரியாது, தெரியாட்டினாலும் 3 வார்த்தை சொன்னா போதும். இயேசுவே என்ன மன்னியும், நான் குற்றவாளியா இருந்தாலும் குற்றம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மன்னித்து எனக்கு முழு விடுதலை தாரும், நல்ல தூக்கத்தை தாரும், பசியை தாரும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை படிப்போ கேட்டவென்றால் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனாலும் உடனே கிடையாது. சில பேர் வந்து நினைப்போம் உடனே கிடைக்குது, உடனே கிடைக்காது. This can we all be practice we this class we can be class those can we not do what less go this can do ever casting dot this is in make us less work of us less cast. அதாவது டக்குனுக்கு யாருக்குமே கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஒரு மருத்துவமனைக்கு போனால் ஒரு டாக்டர் பார்க்காம கையைத்தான் பார்ப்பாங்க, டிகிரி வச்சு மேலெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி அதை வந்து டக்குன்னு அவங்க முடிக்க மாட்டாங்க. அது ஒரு மாத்திரையோ ஊசியோ போட்டு நாளைக்கு வாங்க இல்லை 4 நாள் கழிச்சு வாங்கம்பாங்க. அதுக்கு பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதுலேயும் கேட்கலன்னா என்னென்ன எடுக்கணுமோ அத்தனை எடுப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. உன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றவர் இறைமகன் இயேசு. நீங்களே நானும் பார்க்க முடியாது. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கு, நான் எப்படி வாழுகின்றேன், எப்படி இருக்கின்றேன், எந்த சுமையை நான் உள்ளத்தில் சுமக்கின்றேன், இல்லை எந்த துயரத்தோடு இருக்கின்றேன், எந்த கஷ்டத்தோடு இருக்கின்றேன், எந்த துன்பத்தோடு இருக்கின்றேன். இந்த இறைமகன் இயேசு நாம் உள்ளத்தை பார்க்கின்றவர் அவர் ஒருவர் தான். இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்துத்தான் அவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். உன்னுடைய தாய் மறந்தாலும், உன்னுடைய பெற்ற தகப்பன் மறந்தாலும், உன்னுடைய தாய் மறந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். வாருங்கள் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். உன் சுமையை என்னிடத்தில் இறக்கு, நான் உனக்காகவே இந்த சுமையை சுமந்தேன், உனக்காகவே நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன், உனக்காகவே என் உயிரையே கொடுத்தேன். வார் மகளே, வா மகளே, வா மகனே என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றவர் இறைமகன் இயேசு. கடவுள் எவ்வளவோ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ள தகப்பன். துன்பங்களை வரத்தான் செய்யும். சில பேர் சொல்லுவான், துன்பம் வந்துட்டுனா கடவுளே உன் கண்ணிலையா காதலையா மூக்கலையா, அந்த வார்த்தைக்கு நமக்கு இடம் கிடையாது.